மத்தேயு அதிகாரம் 5. அங்கு கூட்டமாயிருந்த மக்களை பார்த்த இயேசு ஒரு குன்றின் மீது சென்று அமர்ந்தார். அவரது சீஷர்கள் அவரிடம் வந்தார்கள். இயேசு மக்களுக்கு கீழ்க்கண்டவாறு போதனை செய்தார். ஆவியில் எளிமை கொண்ட மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. இம்மையில் துக்கமடைந்த மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் அவர்களை தேற்றுவார். பணிவுடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் வாக்களித்த இடத்தை அவர்கள் பெறுவார்கள். மற்ற எதை காட்டிலும் நீதியான செயல்களை செய்ய விரும்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு முழு திருப்தியை தேவன் அளிப்பார். மற்றவர்களுக்கு கருணை காட்டுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு கருணை காட்டப்படும். தூய்மையான எண்ணமுடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனின் அருகாமையில் இருப்பவர்கள். அமைதிக்காக செயலாற்றுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் அவர்களை தன் குமாரர்கள் என அழைப்பார். நன்மை செய்வதற்காக தண்டிக்கப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. உங்களுக்கு எதிராக தீய சொற்களை பேசி மக்கள் உங்களை துன்புறுத்துவார்கள். நீங்கள் என்னை பின்பற்றுவது நிமித்தம் எல்லா விதமான தீய சொற்களையும் உங்களுக்கு எதிராக சொல்வார்கள். ஆனால் மக்கள் உங்களுக்கு அவற்றை செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதற்காக மகிழ்ச்சி அடையுங்கள். தேவனுடைய மகத்தான வெகுமதி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களுக்கு முன்பு வாழ்ந்த தீர்க்கதரிசிகளுக்கும் மக்கள் அதே விதமான தீமைகளை செய்தார்கள். பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். தன் சுவையை உப்பு இழந்தால் மீண்டும் அதை உப்பாக மாற்றவோ வேறு எதற்கும் பயன்படுத்தவோ முடியாது. அது தெருவில் எரியப்பட்டு மக்களால் மிதிக்கப்படும். உலகுக்கு ஒளி தரும் விளக்கு நீங்களே. ஒரு குன்றின் மேல் அமைந்த பட்டணம் மறைந்திருக்க முடியாது. மக்கள் எரிகின்ற விளக்கை குடத்தின் கீழ் வைத்து மறைப்பதில்லை, மாறாக அதை மக்கள் விளக்கு தண்டின் மீது வைக்கிறார்கள். அப்பொழுது தான் விளக்கு வீட்டிலுள்ள அனைவருக்கும் வெளிச்சம் தருகிறது. அதுபோலவே நீங்களும் மற்ற மனிதர்களுக்கு விளக்காக விளங்க வேண்டும். உங்களது நற்செயல்களை மற்றவர்கள் காணும்படி வாழுங்கள். பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவை மக்கள் புகழ்ந்து பேசுமாறு நீங்கள் வாழுங்கள். மோசேயின் சட்டங்களையோ அல்லது தீர்க்கதரிசிகளின் போதனைகளையோ அளிப்பதற்காக நான் வந்துள்ளதாக நினைக்காதீர்கள். அவர்களது போதனைகளை அளிப்பதற்காக நான் வரவில்லை. அவர்களின் போதனைகளின் முழு பொருளையும் நிறைவேற்றவே வந்துள்ளேன். நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். வானமும் பூமியும் உள்ள வரைக்கும் கட்டளைகளில் எதுவும் மறையாது. அனைத்தும் நிறைவேறுகிற வரைக்கும் கட்டளைகளின் ஒரு சிறு எழுத்தோ அல்லது ஒரு சிறு எழுத்தின் பகுதியோ கூட மறையாது. ஒருவன் ஒவ்வொரு கட்டளையையும் கடைபிடிக்க வேண்டும். சிறியதாக தோன்றும் கட்டளையை கூட கடைபிடிக்க வேண்டும். கட்டளைகளில் ஏதேனும் ஒன்றை தான் கடைபிடிக்காமலும் மற்றவர்களையும் அதை கடைபிடிக்க வேண்டாம் என்றும் கூறுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் கடைசி ஆளாயிருப்பான். ஆனால் கட்டளைகளை கடைபிடித்து மற்றவர்களையும் கடைபிடிக்க சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் மகத்தான இடத்தை பெறுவான். சட்டங்களை போதிக்கிறவர்களை விடவும் பரிசேயர்களை விடவும் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களை விடவும் சிறப்பாக செயல்படாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் நுழைய மாட்டீர்கள். எவரையும் கொல்லாதே, கொலை செய்கிறவன் தண்டிக்கப்படுவான் என்று வெகு காலத்திற்கு முன்னரே நமது மக்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதை அறிவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாரிடமும் கோபம் கொள்ளாதீர்கள். அனைவரும் உங்கள் சகோதரர்களே. நீங்கள் மற்றவர்களிடம் கோபம் கொண்டால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். மற்றவருக்கு எதிராக தீயவைகளை சொன்னால் யூத ஆலோசனை குழுவினால் தண்டிக்கப்படுவீர்கள். வேறொரு மனிதனை முட்டாள் என்று நீங்கள் அழைத்தால் நரகத்தீயின் ஆபத்துக்குள்ளாவீர்கள். எனவே நீங்கள் தேவனுக்கு உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்தும் பொழுது மற்றவர்களையும் நினைத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் காணிக்கையை செலுத்தும் பொழுது உங்கள் சகோதரன் உங்கள் மீது வருத்தத்துடன் இருப்பது உங்கள் நினைவுக்கு வந்தால் உங்கள் காணிக்கையை பலிபீடத்திற்கு முன் வைத்துவிட்டு சென்று அவனுடன் சமாதானமாகுங்கள். பின்னர் வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு அழைத்தால் அவனுடன் விரைவாக நட்பாகுங்கள். நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பே அதை செய்ய வேண்டும். அவனுடன் நட்பாகாவிட்டால் அவன் உங்களை நீதிபதியிடம் ஒப்படைப்பான். மேலும்
நீதிபதி உங்களை சிறையில் அடைக்க காவலரிடம் ஒப்படைப்பார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கொடுக்க வேண்டியது அனைத்தையும் கொடுத்து தீர்க்கிற வரையிலும் உங்களால் அந்த சிறையை விட்டு மீள முடியாது. பிறன் மனைவியுடன் உறவு கொள்ளும் பாவத்தை செய்யாதே என்று கூறப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு பெண்ணை காமக்கண் கொண்டு நோக்கி அவளுடன் உடலுறவு கொள்ள விரும்பினாலே அவன் அவளுடன் விபச்சாரம் செய்தவனாகிறான். உங்கள் வலது கண் நீங்கள் பாவம் செய்ய காரணமானால் அதை பிடுங்கி எறியுங்கள். உங்கள் சரீரம் முழுவதும் நரகத்தில் விழுவதை காட்டிலும் அவ்வுடலின் ஓர் உறுப்பை இழப்பது நன்று. உங்கள் வலது கை உங்களை பாவம் செய்ய வைத்தால் அதை வெட்டி எறியுங்கள். உங்கள் சரீரம் முழுவதும் நரகத்தில் விழுவதை காட்டிலும் அவ்வுடலின் ஒரு பகுதியை இழப்பது நன்று. தன் மனைவியை விவாகரத்து செய்கிற எவரும் அவளுக்கு எழுத்தின் மூலமாக சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் மனைவியை விவாகரத்து செய்கிறவன் அவளை விபச்சார பாவத்தின் குற்ற உணர்வுக்குள்ளாக்குகிறான். தன் மனைவி வேறொரு ஆடவனுடன் சரீர உறவு வைத்திருப்பது மட்டுமே ஒருவன் தன் மனைவியை விவாகரத்து செய்யத்தக்க காரணமாகும். விவாகரத்து செய்யப்பட்ட அப்பெண்ணை மனம் புரிகிறவனும் விபச்சாரம் செய்தவனாகிறான். நீ ஒரு சத்தியம் செய்தால் அதை மீறக்கூடாது என்றும், கர்த்தருக்கு செய்வதாக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக என்றும் வெகு காலத்திற்கு முன்னரே நமது மக்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதை அறிவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருபோதும் சத்தியம் செய்யாதீர்கள். பரலோக ராஜ்யத்தின் பெயரால் சத்தியம் செய்யாதீர்கள். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் தேவனின் அரியாசனம். பூமியின் பெயராலும் சத்தியம் செய்யாதீர்கள். ஏனென்றால் பூமி தேவனுக்கு சொந்தமானது. எருசலேம் நகரத்தின் பெயராலும் சத்தியம் செய்யாதீர்கள். ஏனென்றால் எருசலேம் மகாராஜாவின் நகரம். உங்கள் தலை மீதும் சத்தியம் செய்யாதீர்கள். உங்கள் தலையின் ஒரு முடியை கூட உங்களால் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ இயலாது. ஆம் அல்லது இல்லை என்று மட்டுமே கூறுங்கள். ஆம் அல்லது இல்லை என்பதற்கு மேலாக ஏதும் நீங்கள் கூறினால் அது பொல்லாங்கனாகிய பிசாசின் வார்த்தைகளாயிருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீயவனை எதிர்க்காதீர்கள். ஒருவன் உங்கள் வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு உங்கள் மறு கன்னத்தையும் காட்டுங்கள். உங்கள் மேலாடைக்காக ஒருவன் உங்கள் மீது வழக்கு தொடர்ந்தால் அவனுக்கு உங்கள் சட்டையையும் கொடுத்து விடுங்கள். ஒரு படை வீரன் உங்களை 1 மைல் தூரம் நடக்க வற்புறுத்தினால் நீங்கள் அவனுடன் 2 மைல் தூரம் நடந்து செல்லுங்கள். ஒருவன் உங்களிடம் எதையேனும் கேட்டால் அவனுக்கு அதை கொடுத்து விடுங்கள். உங்களிடமிருந்து கடன் கேட்கிறவனுக்கு கொடுப்பதற்கு மறுக்காதீர்கள். உன் சிநேகிதனை நேசி, உன் பகைவனை வெறு என்று கூறப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவர்களையும் நேசியுங்கள், உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் இதை செய்தால் பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவுக்கு உண்மையான குமாரர்களாவீர்கள். உங்கள் பிதாவானவர் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் சூரியனை உதிக்க செய்கிறார். உங்கள் பிதாவானவர் நன்மை செய்பவர்களுக்கும் தீமை செய்பவர்களுக்கும் மழையை அனுப்புகிறார். உங்களை நேசிக்கிறவர்களை மட்டுமே நீங்கள் நேசித்தால் உங்களுக்கு எந்த வெகுமதியும் கிடைக்காது. வரி வசூலிப்பவர்கள் கூட அப்படி செய்கிறார்கள். உங்கள் நண்பர்களுடன் மட்டுமே நீங்கள் இனிமையுடன் பழகினால் மற்றவர்களை விட நீங்கள் எவ்வகையிலும் சிறந்தவர்கள் அல்ல. தேவனை மறுக்கிறவர்கள் கூட தங்கள் நண்பர்களுக்கு இனிமையானவராய் இருக்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா மிகச்சிறந்த நற்குணங்கள் கொண்ட பூர்ணராயிருப்பது போல நீங்களும் பூர்ணராக இருக்க வேண்டும். மத்தேயு அதிகாரம் 6. நீங்கள் நற்செயல்களை செய்யும் பொழுது அவற்றை மக்களின் முன்னிலையில் செய்யாதபடி எச்சரிக்கையுடன் இருங்கள். மக்கள் காண வேண்டும் என்பதற்காக அவற்றை செய்யாதீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவிடமிருந்து எந்த வெகுமதியும் கிடைக்காது. நீங்கள் ஏழை மக்களுக்கு உதவும் பொழுது நீங்கள் உதவுவதை விளம்பரம் செய்யாதீர்கள். நல்லவர்களைப் போல நடிக்கும் மனிதர்களைப் போல் நீங்கள் செய்யாதீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் பிறருக்கு உதவுவதற்கு முன்னர் குழல் ஊதி அறிவிப்பார்கள். அவர்கள் யூத ஆலயங்களிலும் தெருக்களிலும் அவ்வாறு செய்கிறார்கள். அவர்கள் மற்றவர்கள் தங்களை மதிக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். எனவே நீங்கள் ஏழை மக்களுக்கு உதவும் பொழுது மிக ரகசியமாக உதவுங்கள். மற்றவர் எவரும் அறியாதவாறு உதவுங்கள். உங்கள் உதவி ரகசியமாக செய்யப்பட வேண்டும். உங்கள் பிதாவாகிய தேவன் ரகசியமாக செய்யப்படும் செயல்களையும்
காண வல்லவர். எனவே அவர் உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நல்லவர்களைப் போல நடிக்கும் தீயவர்களைப் போல நடக்காதீர்கள். போலியான மனிதர்கள் ஜெப ஆலயங்களிலும் திருமுனைகளிலும் நின்று உரத்த குரலில் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறார்கள். தாம் பிரார்த்தனை செய்வதை மற்றவர்கள் காண அவர்கள் விரும்புகிறார்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், அவர்கள் ஏற்கனவே அதற்குரிய பலனை அடைந்து விட்டார்கள். நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது உங்கள் அறைக்கு சென்று கதவை மூடிவிட வேண்டும். பின்னர் உங்கள் கண்களுக்கு புலப்படாத உங்கள் பிதாவிடம் பிரார்த்தியுங்கள். இரகசியமாக செய்யப்படும் செயல்களையும் காண வல்லவர் உங்கள் தந்தை. அவர் உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது தேவனை அறியாதவர்களைப் போல நடந்து கொள்ளாதீர்கள். பொருளற்ற வார்த்தைகளை அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள். அவ்வாறு பிரார்த்திக்காதீர்கள். பலவற்றையும் அவர்கள் சொல்வதனால் தேவன் அவர்களை கவனிப்பார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களைப் போல இருக்காதீர்கள். உங்கள் பிதா நீங்கள் கேட்பதற்கு முன்னரே உங்களின் தேவைகளை அறிவார். நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது கீழ்க்கண்டவாறு பிரார்த்திக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உமது பெயர் என்றென்றும் புனிதமாயிருக்க பிரார்த்திக்கிறோம். உமது ராஜ்யம் வரவும் பரலோகத்தில் உள்ளது போலவே பூமியிலும் நீர் விரும்பியவை செய்யப்படவும் பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு அளிப்பீராக. மற்றவர் செய்த தீமைகளை நாங்கள் மன்னித்தது போலவே எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் பிசாசினிடமிருந்து காப்பாற்றும். நீங்கள் மற்றவர் செய்யும் தீயவைகளை மன்னித்தால் பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவானவரும் உங்கள் தீய செயல்களையும் மன்னிப்பார். ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு செய்யும் தீமைகளை நீங்கள் மன்னிக்காவிட்டால் பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவும் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் தீமைகளை மன்னிக்க மாட்டார். நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது சோகமாக காட்சி அளிக்காதீர்கள். மாயக்காரர்கள் மட்டுமே அவ்வாறு செய்கிறார்கள். நீங்களும் அவர்களைப் போல நடிக்காதீர்கள். தாங்கள் உபவாசம் இருப்பதை மற்றவர்கள் காண்பதற்காக தங்கள் முகத்தை வினோதமாக வைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் முழு பலனை அடைந்து விட்டார்கள். எனவே நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக காணப்படுங்கள். முகம் கழுவிக்கொள்ளுங்கள். எனவே நீங்கள் உபவாசம் இருப்பது மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் காண முடியாத உங்கள் பிதாவானவர் உங்களை காண்பார். உங்கள் பிதாவானவர் இரகசியமாக செய்யப்படும் செயல்களையும் காண வல்லவர். மேலும் அவர் உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். உங்களுக்காக இப்பூமியில் செல்வம் சேர்த்து வைக்காதீர்கள். பூச்சிகளாலும் துருவாலும் பூமியிலுள்ள செல்வம் அழியும். மேலும் திருடர்கள் உங்கள் வீட்டை உடைத்து உங்கள் செல்வங்களை கொள்ளையடித்து போவார்கள். எனவே உங்கள் செல்வங்களை பரலோகத்தில் சேமியுங்கள். பூச்சிகளும் துருவும் அவற்றை அழிக்க இயலாது. பரலோகத்தில் இருக்கும் செல்வத்தை திருடர்களும் திருட முடியாது. உங்கள் செல்வம் எங்கேயோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உடலுக்கு ஒளி தருவது கண். உங்கள் கண்கள் நன்றாக இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் ஒளியுடன் திகழும். ஆனால் உங்கள் கண்கள் கெட்டுப்போனால் உங்கள் சரீரம் முழுவதும் ஒளியிழந்து போகும். உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு கொடியதாயிருக்கும். எந்த மனிதனாலும் ஒரே நேரத்தில் 2 முதலாளிகளுக்கு வேலை செய்ய முடியாது. அவன் ஒரு முதலாளியை நேசித்து மற்ற முதலாளியை வெறுக்க நேரிடும். அல்லது ஒரு முதலாளியின் பேச்சை கேட்டும் மற்ற முதலாளியின் பேச்சை மறுக்கவும் நேரிடும். எனவே நீங்கள் ஒரே நேரத்தில் தேவனுக்கும் பணத்திற்கும் பணிபுரிய முடியாது. எனவே நான் சொல்கிறேன், நீங்கள் உயிர் வாழ தேவையான உணவிற்காக கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் உடலுக்கு தேவையான உடைக்காகவும் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விடவும் முக்கியமானது ஜீவன். உடையை விடவும் முக்கியமானது சரீரம். பறவைகளை பாருங்கள். அவைகள் விதைப்பதோ அறுவடை செய்வதோ களஞ்சியங்களில் சேமித்து வைப்பதோ இல்லை. ஆனால் உங்கள் பரலோக பிதா அவைகளுக்கு உணவளிக்கிறார். பறவைகளை காட்டிலும் நீங்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என நீங்கள் அறிவீர்கள். கவலைப்படுவதனால் உங்களால் உங்கள் வாழ்நாளை கூட்ட இயலாது. உடைகளுக்காக ஏன் கவலை கொள்கிறீர்கள்? தோட்டத்திலுள்ள மலர்களை பாருங்கள். அவை எப்படி வளர்கின்றன என்பதை பாருங்கள். அவைகள் வேலை செய்வதும் இல்லை, தங்களுக்கான உடைகளை தயார் செய்வதும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், மாபெரும் பணக்கார மன்னனான சாலமோன் கூட இந்த பூக்களில் ஒன்றைப் போல அழகாக உடை அணியவில்லை. அவ்வாறே தேவன் வயல்களில் உள்ள புற்களுக்கும் உடை அணிவிக்கிறார். இன்றைக்கு உயிருடன் இருக்கும் புல் நாளைக்கு தீயில் இடப்பட்டு எரிக்கப்படும். எனவே தேவன் உங்களுக்கு
சிறப்பாக உடை அணிவிப்பார் என்பதை அறியுங்கள். தேவனிடம் சாதாரணமான நம்பிக்கை வைக்காதீர்கள். உண்பதற்கு என்ன கிடைக்கும், அல்லது குடிப்பதற்கு என்ன கிடைக்கும், அல்லது உடுப்பதற்கு என்ன கிடைக்கும் என்று கவலை கொள்ளாதீர்கள். தேவனை அறியாத மக்களே இவற்றை பெற முயற்சிக்கிறார்கள். நீங்களோ கவலை கொள்ளாதீர்கள். பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை அறிவார். தேவனின் ராஜ்யத்தையும் நீங்கள் செய்ய வேண்டுமென தேவன் விரும்பும் நற்செயல்களை செய்தலையுமே நீங்கள் நாட வேண்டும். அப்போது தேவன் உங்களது மற்ற தேவைகளையும் நிறைவேற்றுவார். எனவே நாளையை குறித்து கவலை கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு நாளும் தொல்லை உண்டு. நாளைய கவலை நாளைக்கு. மத்தேயு அதிகாரம் 7. மற்றவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்காதீர்கள், அப்பொழுது தேவன் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டார். நீங்கள் மற்றவர்களை எப்படி நியாயம் தீர்க்கிறீர்களோ அவ்வாறே தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பார். மற்றவர்களுக்கு நீங்கள் வழங்கும் மன்னிப்பு உங்களுக்கும் வழங்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரத்துண்டினை கவனிக்காது உங்கள் சகோதரனின் கண்ணிலுள்ள தூசியை காண்கிறீர்கள். அது ஏன்? உன் கண்ணிலிருந்து தூசியை நான் அகற்றிவிடுகிறேன் என்று ஏன் உங்கள் சகோதரனிடம் சொல்கிறீர்கள்? உங்களை முதலில் கவனியுங்கள். உங்கள் கண்ணில் இன்னமும் பெரிய மரத்துண்டு உள்ளது. மாயக்காரரான நீங்கள் முதலில் உங்கள் கண்ணிலிருந்து அம்மரத்துண்டை அகற்றுங்கள். பின்னரே உங்கள் சகோதரனின் கண்ணிலிருந்து தூசியை அகற்ற முன்வாருங்கள். புனிதமானவற்றை நாய்களுக்கு கொடுக்காதீர்கள், அவை திரும்பி உங்களை துன்புறுத்தவே செய்யும். முத்துக்களை பன்றிகளின் முன் போடாதீர்கள். நீங்கள் அப்படி செய்தால் அவைகள் முத்துக்களை காலால் மிதித்து சேதப்படுத்தும். தொடர்ந்து கேளுங்கள், தேவன் கொடுப்பார். தொடர்ந்து தேடுங்கள், கிடைக்கும். தொடர்ந்து தட்டுங்கள், திறக்கப்படும். ஆம், ஒருவன் தொடர்ந்து கேட்டால் அவன் அதை பெறுவான். ஒருவன் தொடர்ந்து தேடினால் அவன் கண்டடைவான். ஒருவன் தொடர்ந்து தட்டினால் கதவு அவனுக்காக திறக்கப்படும். உங்களில் யாருக்கேனும் குமாரன் உண்டா? உங்கள் குமாரன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை தருவீர்களா? இல்லை. அல்லது உங்கள் குமாரன் மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பீர்களா? இல்லை. நீங்கள் தேவனைப் போல அல்லாமல் பொல்லாதவர்களாயிருக்கும் உங்களுக்கே குழந்தைகளுக்கு நற்பொருட்களை தர தெரியும் போது பரலோகத்திலிருக்கும் உங்கள் பிதாவும் தம்மிடம் கேட்கிறவர்களுக்கு நன்மையானவற்றை கொடுப்பார் அன்றோ? மற்றவர்கள் உங்களுக்கு எதை செய்ய வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள். இதுவே மோசேயின் கட்டளை மற்றும் தீர்க்கதரிசிகளின் போதனைகளின் பொருளுமாகும். பரலோகத்திற்கு செல்லும் குறுகிய வாசலுக்குள் நுழையுங்கள். நரகத்திற்கு செல்லும் பாதையோ எளிமையானது, ஏனெனில் நரகத்தின் வாசல் அகன்றது, பலர் அதில் நுழைகிறார்கள். ஆனால் மெய்யான வாழ்விற்கான வாசல் மிகவும் குறுகியது. மெய்யான வாழ்விற்கு கொண்டு செல்லும் பாதையோ கடினமானது, மிக சிலரே அப்பாதையை கண்டடைகிறார்கள். போலி தீர்க்கதரிசிகளிடம் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களிடம் வரும் போலி தீர்க்கதரிசிகள் செம்மறி ஆட்டை போல இனிமையானவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் ஓநாய்களைப் போல அபாயமானவர்கள். அவர்களது செயல்களிலிருந்து நீங்கள் அவர்களை கண்டு கொள்ளலாம். எவ்வாறு திராட்சை பழம் முட்புதரிலும் அத்திப்பழம் முட்செடிகளிலும் காய்ப்பதில்லையோ அவ்வாறே நல்லவை தீய மனிதர்களிடமிருந்து வருவதில்லை. அதுபோலவே ஒவ்வொரு நல்ல மரமும் நல்ல கனிகளை கொடுக்கும். தீய மரங்கள்
தீய பழங்களையே கொடுக்கும். அதுபோலவே நல்ல மரம் தீய கனியை தர முடியாது, கெட்ட மரம் நல்ல கனியை தர முடியாது. நல்ல கனிகளை தராத மரங்கள் வெட்டப்பட்டு நெருப்பில் வீசப்படும். போலியான மனிதர்களை அவர்களின் செயல்களிலிருந்து நீங்கள் அறியலாம். என்னை தம் கர்த்தர் என்று கூறும் எல்லோரும் பரலோகத்திற்குள் நுழைய முடியாது. பரலோகத்தில் உள்ள என் பிதா விரும்பும் செயல்களை செய்கிறவர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும். இறுதி நாளன்று பலர் என்னிடம், நீரே எங்கள் கர்த்தர், உம்மை போற்றினோம், அசுத்தாவிகளை உம் பெயரால் விரட்டினோம், அற்புதங்கள் பல செய்தோம் என்று கூறுவார்கள். அவர்களிடம் நான், என்னை விட்டு விலகுங்கள், தவறு செய்தவர்கள் நீங்கள், உங்களை எனக்கு தெரியாது என்று வெளிப்படையாகவே சொல்வேன். என் போதனைகளை கேட்டு அதன்படி நடக்கிற எவனும் புத்தியுள்ளவன் ஆவான். புத்தியுள்ள மனிதன் தன் வீட்டை பாறையின் மேல் கட்டினான். கனமழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்தது, காற்று வீசி வீட்டை தாக்கியது. பாறையின் மேல் கட்டப்பட்டதால் அந்த வீடு இடிந்து விழவில்லை. என் போதனைகளை கேட்டுவிட்டு அதன்படி நடக்காதவர்கள் புத்தியற்ற மனிதர்களை போன்றவர்கள். புத்தியற்ற மனிதன் மணல் மீது தன் வீட்டை கட்டினான். கனமழை பெய்தது, வெள்ளம் பெருக்கெடுத்தது, காற்று வீசி வீட்டை தாக்கியது. பலத்த ஓசையுடன் வீடு இடிந்து விழுந்தது. இயேசு இவற்றை கூறி முடித்த பொழுது மக்கள் அவரது போதனைகளை குறித்து வியப்படைந்தனர். வேத பாரகராகிய நியாயப்பிரமாண ஆசாரியர்களைப் போல அல்லாது இயேசு அதிகாரமிக்கவராக போதனை செய்தார்.